அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். துலாம் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி காலம். இந்த நிவர்த்தி ஆகக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் முழு சுபகிரகம். இந்த சுபகிரகம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகத்தில் வக்ரத்தில் இருந்ததுங்க. இந்த வக்ர காலம் கிட்டத்தட்ட 4 மாதம் வக்ரத்தில் தான் பயணிச்சுட்டு இருந்தார். பாக்கியஸ்தானத்தில் 9 குரு, ஓடி போனவனுக்கு 9 குருவும்பா. ஆனால் அது வக்ரத்தில் இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும்? கண்டிப்பாக அதாவது அது அப்படியே நேர் ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. உங்களை பார்க்குறவங்க ஐயோ இவருக்கு என்ன குறை, துளாராசிக்காரர் தான் சொல்கிறாங்க, அதாவது இவங்களுக்கு என்ன குறை, இவங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, எவ்வளோ செல்வாக்காக இருக்கிறாங்க, இவங்க ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய எல்லாருடைய பார்வைக்கு நீங்கள் இருந்திருந்தாலும், ஆனால் மனசளவில் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சில சிரமங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கு. ஆனால் 9இல் குரு வக்ரத்தில் இருக்கும்போது அதை வக்ரங்கிறது நேர் ஆப்போசிட் பலன். சரிங்களா? ஒன்று நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி வரும், நடத்தி காட்ட முடியாது. அதே மாதிரி சில வாய்ப்புகள், ஒரு வேலையே வச்சுக்கலாங்க. ஒரு வேலைக்காக நம்ம ரொம்ப ஒரு நல்ல கல்வி இருக்குது, அனுபவம் இருக்குது, அதுக்கு திறமையான வேலை கிடைச்சிருக்காது. அப்படியே கிடைச்சிருந்தாலும் அந்த வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். அப்புறம் இன்னொன்று பார்த்தோம்னா அடிக்கடி இடம் மாறுதல்கள் உண்டாகக்கூடிய சில வாய்ப்புகளும் இந்த மாதிரி காலகட்டத்தில் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இப்படி சிலருக்கு வேலை ரீதியில் ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்று, சிலருக்கு திருமணம் வாழ்க்கையிலேயே சில பிரச்சனைகள் வர்றது. எல்லாருக்குமே கல்யாணம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு வேதனையாக இருந்தாலும், சிலருக்கு கல்யாணம் நடந்து எனக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி, இம்ப்ரூவ்மெண்ட்டு, நிம்மதி எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற சில சூழ்நிலைகள் எல்லாமே துலாராசி அன்பர்கள் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த வக்ர காலம் அது கடுமையாக ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த நிலை இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அதாவது நேர்கதியில் பயணிக்க போகிறார். நேர்கதிங்கிறது என்ன? அது இயல்பான தன்மை. குரு பகவான் முழு சுபகிரகம் இல்லையா? குரு பகவான் தானே கல்விக்கு காரகன், அதாவது செல்வத்துக்கு காரகன், புத்திரருக்கு காரகன், எல்லாத்த விட திருமண ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடியதே குரு பகவான் தான். சரிங்களா? அதனால தான் குருவருள் திருவருள். ஒரு வீடு கட்டின குருபலம் இருக்கா, கல்யாணம் பண்ணுறதுக்கு குருபலம் இருக்கா? இந்த குரு ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான 9 கிரகங்களையே ரொம்ப பலம் பெற்றது. அப்போது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தான் நல்ல ஒரு யோகத்தை செய்ய போகுது, ஒரு சிறப்பான ஒரு அமைப்புகளை உண்டாக்க போகுது. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் சில விதமான முயற்சிகள் அப்படின்னா, நமக்கு தேவையான பாக்கியஸ்தானங்கிறது நம்மளுடைய ஆசைகள் இருக்கும் இல்லையா? ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி எடுங்க, நடக்கும். ஏற்கனவே அதை பண்ணியிருப்பீங்க, முடியல, ஆனால் இப்போ பண்ணுங்க, முடியும். சிலரெல்லாம் பண்ணியே நம்ம கைவிட்டு போயிடுச்சு, அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ பண்ணுங்க. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, நம்மளுடைய சகோதரன் சகோதரிகளுக்கோ அல்லது நம்மளுடைய வாரிசுகளுக்கோ, சரிங்களா, திருமணம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பங்கள் அந்த வயசில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வச்சிங்களேன், இது வரைக்கும் பொண்ணு பார்த்தா ஜாதக பொருத்தம் இருந்தால் அது அமையலை, இது அமையலை, ஏதோ ஒரு காரணம், அப்புறம் பார்த்தோம்னா தள்ளி போயிட்டுருக்குது. இந்த நேரத்தில் குருபலம் யோகம் இருக்குது, சிறப்பாக நடத்தி காட்டலாம். இந்த ஒரு 3-4 மாத காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலத்தை அதாவது கண்டிப்பாக முடிஞ்சிடும். சரிங்களா? அப்புறம் சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்து வர மாட்டேங்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்க மாட்டேங்குது. பிடிச்சு போய் தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் எனக்கு பிடிக்காத மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம், காரணமே தெரியல, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இது சரியாகுமா? சரிப்படுத்தக்கூடிய நேரம். ஒரு கோயிலுக்கு போங்க, தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, குரு பகவான் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, 9 குரு இல்லையா, போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குதுங்க, நான் அங்கே இருக்கிறேன், வெளிநாட்டில் இருக்கிறேன், இல்லை வெளியூரில் இருக்கிறேன், எப்படி போக முடியும், லீவ் இல்லை, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு, அதாவது குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலாம், ஏன்னா சிவனுடைய அம்சம் கொண்டு தான் குரு பகவான். சரிங்களா? பிரம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. வியாழக்கிழமை நாளில் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வாங்க.
அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல எப்படிங்கிறது பாருங்கள். அதாவது ஒரு வியாழக்கிழமை நாளில் அது பிரம்ம முகூர்த்தத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதும், பிரம்மேஸ்வரரை வழிபாடு பண்ணுறதும், சிவனை வழிபாடு பண்ணுறதும், இது 3 ஈக்குவலான பவர். சரிங்களா? இப்படி சில இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வரைக்குமே உங்களுக்கு இந்த குரு 9ல் குரு இருக்கிறதுனால சில யோகங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அப்புறம் பார்த்தோம்னா நல்ல ஒரு நட்பு ஒருத்தர் பழகிருப்போம், வாழ்க்கை கல்யாணம் பண்ணிக்கலாம் கூட பழகிருக்கலாம். சரிங்களா? பாசத்துக்காக பழகிருக்கலாம். ஆனால் நல்லா புரிஞ்சவங்க காரணமே இல்லாமல் வெறுத்து போய் வேலைக்கு போயிடுவாங்க. சிலர்லாம் பார்த்தோம்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொன்னாங்கன்ட்டு இவங்க நான் ஆச்சுங்கிறவங்க கிடச்சி நான் என்ன பண்ணட்டும்ட்டு வேலைக்கு போவாங்க. இன்றைக்கி பார்த்தோம்னா நம்பணுங்க, நாம் இன்றைக்கி அதாவது துளாராசிக்காரர் சொல்கிறேங்க, நாம் தான் ஒரு அன்பு வச்சுட்டோம்னா முழுசாக அதிலே முழுகிடும் இல்லையா? விடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாமல் ஒரு போராட்டமான வாழ்க்கையை வெறுத்து போட மாதிரி உட்காந்துருப்பீங்க இல்லையா? ஆனால் அது எல்லாமே சரிப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த குரு வக்ர நிவர்த்தி காலம். கண்டிப்பாக சிலருக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, குழந்தை பாக்கியமே இல்லை, எத்தனையோ கோயில் போட எத்தனையோ சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டாக்கும். பணவரவு கடன் பிரச்சனைகளுக்கு சம்மந்தமான அதாவது ஈசனை வழிபாடு பண்ணுங்கள். ரண ஈஸ்வரன் அப்படிங்கிறது கும்பகோணத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் தொல்லைகள் நிச்சயமாக தீரும். சரிங்களா? இதெல்லாமே சொன்னது கோட்சார அடிப்படையில் உங்களுக்கு இந்த பலன்களை நான் சொல்லியிருக்கிறேன். பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த ஜனன ஜாதகத்தில் தான் நம்மளுடைய தலை விதி அப்படின்னா நமக்கு எது கிடைக்கும், எது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜனன ஜாதகம். ஏன்னா லக்னம், தசாபுத்தி, அந்தரம், சூட்சுமம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வரைக்கும் எங்கேயும் பார்க்காமல் இருந்து சரி நம்மக்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு உங்கள் மனசுக்கு பட்டதுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டால் கூட போதும். உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம், முழுமையான ஜாதக பலன்களையும் அறிஞ்சு தெரிஞ்சு இந்த நேரத்தில் எதை எப்படி செய்யலாங்கிறது கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு அற்புதமான ஒரு முடிவு எடுக்க முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.